அப்படின்ற தகவல் வந்தது. அந்த பரபரப்பு காட்சிகளும் கூட வெளிவந்திருக்கிறது. விஜய் வரக்கூடிய பாதைகளில் நெரிசல் இருக்கா? விவரங்கள் என்ன? வரக்கூடிய பாதையில தற்போது கடுமையான போக்குவரத்து நெரிசல் என்பது ஏற்பட்டிருக்கிறது. இதற்கு முக்கிய காரணம் என்னவென்றால், விமான நிலையத்துல திரண்டிருந்த ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் தற்போது விஜய் வரக்கூடிய அந்த பிரத்யேக வாகனத்தை பின்தொடர்ந்து வருவதன் காரணமாக கடுமையான போக்குவரத்து நெரிசல் என்பது ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பா விமான நிலையத்திலிருந்து இந்த மரக்கரை பகுதி என்பது 9 கிலோமீட்டர் தூரம் என்பது இருக்கிறது. இந்த 9 கிலோமீட்டர் தூரத்தை விஜய் வழக்கமாக அடைய வேண்டும் என்றால் 15 முதல் 20 நிமிடங்கள்ல வருகை தர முடியும் என்ற ஒரு சூழல்ல தற்போது அரை மணி நேரத்திற்கு மேலாக தற்போது விஜயுடைய வாகனம் ஊர்ந்து வரக்கூடிய காட்சிகளை தான் பார்க்க முடிகிறது. நேரம் செல்ல செல்ல தற்போது அந்த மக்கள் சந்திப்பு நடைபெறக்கூடிய மரக்கடை பகுதியில ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் தொடர்ச்சியா திரண்ட வண்ணம் இருக்கிறாங்க. விஜய் எப்படியாவது பார்த்துவிட வேண்டும் என்பதற்காக ஒரு சில இளைஞர்கள் ஆபத்தை உணராமல் மர கிளைகள்ல தொங்குவதுமாகவும், அதே போல் சுவர்களின் மீது ஏறுவது, மின்சார வழித்தடங்களின் மீது ஏறுவது என ஒரு ஆபத்தான ஒரு சூழல்ல தற்போது விஜயை அருகாமையில பார்க்க வேண்டும் என்பதற்காக நிற்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. தொடர்ந்து காவல்துறையினர் அவ்வாறு ஆபத்தான முறையில் இருக்கக்கூடிய நபர்களை அப்புறப்படுத்தக்கூடிய பணிகளிலும் வெளியேற்றக்கூடிய பணிகளிலும் காவல்துறையினர் ஈடுபட்டிருக்கிறார். தொண்டர்கள் மட்டுமல்லாம திருச்சியில அந்த மரக்கரையை சுற்றி இருக்கக்கூடிய குடும்பத்தினர் பலரும் விஜயை காண்பதற்காக இங்கே திரண்டிருக்கிறாங்க. இதனால கடுமையான போக்குவரத்து நெரிசல் என்பது இருக்கிறது. இந்த மரக்கரை பகுதி என்பது சத்திரம் பேருந்து நிலையத்தையும் மத்திய பேருந்து நிலையத்தையும் இணைக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பகுதி, மார்க்கெட் பகுதி. இந்த பகுதியில தற்போது ஏராளமானோர் திரண்டிருப்பதன் காரணமாக இந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜயுடைய அந்த மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியின் காரணமாக தற்போது ஏராளமான தொண்டர்கள் கூடியிருப்பதால இங்கே போக்குவரத்து நெரிசல் என்பது ஏற்பட்டிருக்கிறது. வழக்கமாக இயக்கப்படக்கூடிய நகர பேருந்துகள் இந்த பகுதியில இயக்கப்படாத ஒரு சூழலை பார்க்க முடிகிறது. அது மட்டும் இல்லாம ஏராளமானோர் சிறுவர்கள், பெரியவர்கள், முதியவர்கள் என பலரும் இங்கே குடும்பமாக கூடியிருக்கிறார்கள். தொண்டர்கள் பலரும் பல மாவட்டங்களில் இருந்து வருகை தந்திருக்கிறார்கள்.